12 புதிய ஸ்மார்ட் சிட்டி மூலம் 10 லட்சம் வேலைவாய்ப்பு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. தேசிய தொழில்துறை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 28,602 கோடி ரூபாய் மதிப்பில் 12 புதிய ஸ்மார்ட் சிட்டி கேரளா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் அமைக்கப்படுவதாக அறிவிப்பு. திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான 90 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்ட விவகாரம். 908 கோடி அபராதம் விதித்து அமலாக்கத்துறை நடவடிக்கை. கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாமில் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்ட விவகாரம். புலன் விசாரணை அறிக்கையை செப்டம்பர் 4ஆம் தேதி தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொறியியல் கலந்தாய்வில் கலந்து கொண்ட மாணவர்களின் தரவுகள் பாதுகாப்பாக உள்ளது. ஒருவேளை தரவுகள் வெளியாகி இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் பொன்முடி பேட்டி. புதிய கல்விக் கொள்கையில் இணைவதற்கு மத்திய அரசு நிர்பந்திப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் கல்வி வளர்ச்சிக்கான நிதியை தராமல் வஞ்சிப்பதாகவும் புகார். ஆவின் பால் பொருட்களை நியாய விலை கடைகளில் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மனித விபத்துகளை தடுக்கும் வகையில் ஆவின் பொருட்களை தயாரிக்க தானியங்கி இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் விளக்கம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை செப்டம்பர் 23ஆம் தேதி நடத்த திட்டம். விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டிற்கு அனுமதி கேட்டு விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் மனு. தஞ்சையில் அண்ணாமலை உருவபொம்மையை அதிமுகவினர் எரிக்க முயற்சி. காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு. சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்க சிபிஐ கடும் எதிர்ப்பு. கைது செய்து விசாரணை நடத்தினால்தான் உண்மை தெரியவரும் என வாதம். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி தனது நிபந்தனையை தளர்த்த கோரிய வழக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திமுகவில் சீனியர் ஜூனியர் சண்டை தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். ரஜினி பற்ற வைத்த காட்டுத்தீயை எளிதாக அணைத்துவிட முடியாது எனவும் பேச்சு. பாஜகவில் இணைந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று விஜயதாரணி மிக குறுகிய காலத்தில் உணர்ந்துள்ளார். பதவி வாய்ப்பு குறித்த விஜயதாரணியின் கருத்துக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சனம். குன்றத்தூரில் முருகன் கோவில் செல்லும் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றம். கால அவகாசம் கேட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் வாதம் செய்ததால் பரபரப்பு.
மேம் இது இடிச்சீங்கன்னா ஒண்ணுமே தாங்காது. கோவை இருகூர் மேம்பாலத்திற்கு கீழ் உள்ள குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. புகை மண்டலத்தால் பொதுமக்கள் கடும் அவதி, போக்குவரத்து பாதிப்பு. திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டியில் அரசு பேருந்தின் ஜன்னல் கம்பிகள் மீது ஏறி மாணவர்கள் அட்டகாசம். அச்சுறுத்தும் வகையில் ஆபத்தான பயணம் மேற்கொள்ளும் மாணவர்களை கட்டுப்படுத்த மக்கள் கோரிக்கை. நாமக்கல் அருகே துப்பாக்கி குண்டு பாய்ந்து விவசாயி படுகாயம். ஆட்டோமேட்டிக் முறையில் பொருத்தப்பட்டிருந்த துப்பாக்கி குறித்து போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் அருகே 1 கோடி ரூபாய் கேட்டு கடத்தப்பட்ட தொழிலதிபர் மீது கொடூர தாக்குதல். பணத்திற்காக உறவினர்களே கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புதுச்சேரியில் அமலுக்கு வந்துள்ள மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி அதிமுகவினர் போராட்டம். சோனம்பாளையம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை குறைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க மேற்கு வங்க சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்படும். ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ராஜ்பவனில் தொடர் போராட்டம் எனவும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடுவது வேதனையளிக்கிறது. எந்த நாகரீக சமூகமும் பெண்களுக்கு எதிரான கொடுமையை அனுமதிக்காது எனவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கண்டனம். அமெரிக்காவில் உள்ள அட்லாண்டா விமான பராமரிப்பு நிலையத்தில் டயர் வெடித்து விபத்து. ஊழியர்கள் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயம்.